லாஸ்ட் வீடியோவில் நம்ம எழுதுகிற கோட எப்படி இந்த கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறதுக்கு கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் இது ரெண்டுமே ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே ஒரே வேலை தான் பார்க்குது. ஜஸ்ட் கன்வர்ஷன் ஆஃப் ஹை லெவல் டு லோ லெவல் லாங்குவேஜ். இப்போ சி லாங்குவேஜில் நான் ஒரு கோடை எழுதிட்டு ரன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நான் எழுதின கோட அப்படியே ஒரு மிஷின் கோடை மாற்றிட்டு எனக்கு ஒரு .exe ஃபைலை கொடுக்கும். அதுக்கடுத்து தான் அந்த .exe ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அவுட்புட்டை கரெக்டாக கொடுக்கும். ஆனால் அதுவே நான் பைத்தானில் ஒரு கோடை எழுதிட்டு ரன் பண்ணுறப்ப எனக்கு இன்டர்மீடியட்டில் எந்த ஒரு ஃபைலுமே ஜென்ரேட் ஆகாது. அதுக்கு பதிலாக அந்த இன்டர்பிரட்டரே டேரெக்டாக ஹை லெவல் டு லோ லெவல் கன்வெர்ட் பண்ணிவிட்டு எனக்கான அவுட்புட்டை கொடுத்துரும். ஏன்னா சி, ஜாவா, C# இது எல்லாமே கம்பைலர் தான் யூஸ் பண்ணுது. ஆனால் பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், PHP இது எல்லாமே இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். ஆல்சோ இப்போ இந்த சி லாங்குவேஜ் கோடில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே என் கோட் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகாது. ஏன்னா கம்பைலரில் ஒரு மிஸ்டேக் விட்டாலும் அந்த கோட் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஆனால் இன்டர்பிரட்டரில் நீங்கள் ஒரு ஆன்லைன் கோட் எழுதிட்டு அதில் 5th லைனில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு 4 லைனுக்கான அவுட்புட்டை கொடுத்துட்டு அந்த 5th லைனில் மட்டும்தான்